வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் பள்ளி கொண்டாடிய உலக அறிவியல் தினம். அபாக்கஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் பள்ளிகளின் மாணவர்கள். ஸ்பெல்லிங் பீ தேர்வில் சிறப்பாக செயல்பட்ட நாசரத் பள்ளிகளின் மாணவர்கள். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற கெரியர் கைடன்ஸ் கருத்தரங்கு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் பள்ளி கொண்டாடிய உலக அறிவியல் தினம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலக அறிவியல் தினம் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. ஆம் ரேடியோவை குறித்த செய்திகளை 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளும் அறிந்து கொள்ளும் விதமாக மாணவர் கூடுகையில் கலை நிகழ்ச்சிகள், அறிவியலின் அதிவேக வளர்ச்சி குறித்து திருமதி சுந்தரி எழுச்சிமிக்க கருத்துக்களை விளக்கினார். அறிவியலை பயன்படுத்துவோம் என்னும் உறுதிமொழியை அனைத்து மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் ஏறெடுக்க வைத்தார் பள்ளியின் முதல்வர். நாசரத் கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்கள் புதிய நோக்கத்தில் ஆம் ரேடியோவை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே தொடங்கி வைத்தார். அறிவியல் செய்திகளை நேரடி ஒளிபரப்பு செய்த நிகழ்வினை மனமகிழ்ந்து ரசித்தனர் மாணவ மாணவிகள். உற்சாகமாக நடைபெற்ற உலக அறிவியல் தின நிகழ்ச்சி உலக வளர்ச்சிக்கு வழிகாட்டும் என்பதை பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைத்து விழாவினை நிறைவு செய்தார் பள்ளியின் முதல்வர். அபாக்கஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் பள்ளிகளின் மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கடந்த 6/3/2026 அன்று மேக்ரோ பிரெயின் அபாக்கஸ் சார்பில் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் தலைமையிலும் அபாக்கஸ் நிறுவனத்தின் சிஇஓ திருமதி விஜயலட்சுமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இதில் அபாக்கஸ் எக்ஸாம் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு கேடயமும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. மாணவர்கள் அபாக்கஸில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இவ்வண்ணமாக விழா இனிதே நிறைவடைந்தது. நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு அபாக்கஸ் வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கு பயிலும் மாணவர்களும் சிறப்பாக பயின்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் அபாக்கஸ் நிறுவனம் சார்பில் மாணவர்களை பலவித செயல்பாடுகளை செய்ய வைத்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அம்மாணவர்களை அடுத்த கட்ட நிகழ்விற்கு வழிநடத்த இந்நிகழ்ச்சி ஏதுவாக அமைந்தது. மாணவர்களை சிறப்பாக வழிநடத்திய அபாக்கஸ் ஆசிரியர்களும் சிறப்பாக கற்று தேர்ந்த மாணவ செல்வங்களுக்கும் தம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸ்பெல்லிங் பீ தேர்வில் சிறப்பாக செயல்பட்ட நாசரத் பள்ளிகளின் மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் ஸ்டேட் லெவல் ஸ்பெல்லிங் பீ எக்ஸாம் நடைபெற்றது. இத்தேர்வு எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் தலைமையிலும் கிரே மேட்டர் எஜுகேஷன் சொல்யூஷன் என்ற நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ரூஃபஸ் அவர்களின் கண்காணிப்பிலும் பள்ளியின் ஆசிரியர்களின் உதவியுடனும் பள்ளி வளாகத்தில் கடந்த 6/3/2026 அன்று நடைபெற்றது. இத்தேர்வில் பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டனர். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான ஸ்பெல்லிங் பீ போட்டி நடைபெற்றது. இப்போட்டி ஒருங்கிணைப்பாளர் திரு ரூஃபஸ் அவர்களின் தலைமையில் 5 பிரிவுகளில் எம் பள்ளியை சார்ந்த 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள 120 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 70 மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட அளவில் நடைபெற்ற தேர்வில் எம் பள்ளியில் 2ஆம் வகுப்பில் பயிலும் பி ரக்ஷிதா ஸ்ரீ முதலிடத்தையும், எம் வி ராஜேஷ் கண்ணா 2ஆம் இடத்தையும் மற்றும் பி டி பெசல் சாம்வேல் 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற 60 மாணவர்கள் கடந்த 4/3/2026 அன்று நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. ஆங்கிலத்தில் தனித்திறமையை வளர்த்து கொள்ள பெரும் உதவியாக உள்ள இப்போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மணிகளுக்கு எம் பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற கெரியர் கைடன்ஸ் கருத்தரங்கு. கடந்த வாரம்
தி நாசரத் அகாடமி பள்ளியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தொழில்முறை பாதையை திட்டமிடும் கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கு தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கிற்கு சேது பாஸ்கரா பள்ளியின் துணை முதல்வர் திரு ஜேசு அமல்நாதன் அவர்களும், காரைக்குடி வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரியும் துணை பேராசிரியர் திரு மகேஸ்வரன் மற்றும் டாக்டர் மகேஸ்வரி அவர்களும், டாக்டர் மதியழகன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருந்தனர். சிறப்பு விருந்தினர்களை எம் பள்ளியின் முதல்வர் பொன்னாடை போர்த்தியும் மலர் கொத்துகளை கொடுத்து கௌரவப்படுத்தியதை தொடர்ந்து கிராமப்புற பயிற்சி, விவசாயிகள் மற்றும் வேளாண்மை துறையுடன் இணைந்து நடைமுறை பயிற்சி, அவற்றை குறித்ததான ஆராய்ச்சி, வேளாண்மை, மண்வளம், நீர்வளம் மேலாண்மை மற்றும் பயிர் பாதுகாப்பு போன்ற துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்வதை சிறப்பாக விருந்தினர்கள் காணொளியின் மூலம் விளக்கினர். இறுதியாக இத்துறை சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் எதிர்கால வேலைவாய்ப்பு குறித்த தன்னுடைய சந்தேகங்களை மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.